போல் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. பெங்களூர் சிவாஜி நகர் புனித ஆரோக்கிய அன்னை பசிலிக்காவின் நவநாட்கள் திருப்பலியை ஒளிபரப்ப உதவுபவர் திரு மைக்கேல் குடும்பத்தினர், குக் டவுன், பெங்களூர். வாருமே, உன்னிதய வாசல் தேடி வருகிறே. என் இதய முறையை என்னில் வாருமே. நீ இல்லையே, நான் இல்லையே, நீ இல்லையே, நான் இல்லையே, நான் வாழ என் இல்லமா. உன்னிதய வாசல் தேடி வருகிறே. என் இதயம் உரைய என்னில் வாருமே. தந்தை மகன் தூயாவின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவரின் நட்புறமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. பாந்தவர்களே, இந்த திருப்பலியானது இங்கே கூடியுள்ளவங்க அனைவருடைய கருத்துக்களுக்காகவும் இணையதளத்தில் ஜெப உதவி கேட்டவர்களுக்காகவும் மற்றும் இன்று சிறப்பாக தங்கள் கருத்துக்களுக்காக திருப்பலி ஒப்பு கொடுக்க காணிக்கை அளித்தவர்களுக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. இன்று ஆண்டவர் நம்மை உண்மையாகவே அவரை பின் செல்ல அழைக்கின்றார். அதற்காக வேண்டிய எல்லாவித நன்மைகளையும் கடவுள் நமக்கு செய்து வைத்திருக்கின்றார். நம்முடைய கடமை என்னவென்றால் அவரை உண்மையான உள்ளத்துடன் அவரை வழிபட வேண்டும். வெளிவேடக்காரர்களைப் போல் நடிக்கக்கூடாது. நம்முடைய சட்டத்திட்டங்களை வெறும் சட்டத்திற்காக கீழ்ப்படியாமல் கடவுள் அன்போடு கீழ்ப்படிய வேண்டும் என்றும் நம்மை வேண்டுகின்றார். ஆகவே திருப்பலிகளில் பங்கு கொள்ளும் பொழுதும் ஏதோ இன்னைக்கு ஒரு திருப்பலி பார்த்து விட்டேன் என்பதற்காக அல்ல, ஆனால் நான் உண்மையாகவே கடவுளை சந்திக்க வந்தேன், அவரோடு உறவு கொள்ள வந்தேன்
என்ற உள்ளத்துடன் அவரோடு இணைந்து நம்முடைய ஜெபத்தையும் கலந்து இந்த திருப்பலியில் பங்கேற்போம். நாம் குற்றங்குறைகளையும் ஏற்று ஆண்டிடம் மன்னிப்பு கேட்போம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் சொல்லாலும் செயலாலும் கடமைகளில் தவறியதால் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வு அழைத்து செல்வராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாற்றி உண்டாகுக. உலகினிலே நன்மனத்தோருக்கு அமைதியும் உண்டாகுக. உலகின்றோம் யாம் உம்மையே வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாற்றிப்படுத்துகின்றோம். உமக்கு மேலான மாற்றியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இணங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, ஈரம் மீது இறங்குமே. உலகின் பாவம் போக்குபவரே, என் மன்றாட்டை ஏற்றருமே. தந்தையின் வழக்கம் வீட்டிருப்பவரே, ஈரம் மீது இறங்குமே. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர். தூய ஆவியோடு தந்தை இறைவன் மாற்றியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. ஆற்றல் வாய்ந்த இறைவா, சிறந்தவற்றை அனைத்தையும் நிறைவேற்றுபவரே,
உம்மீது நாங்கள் உள்ளார்ந்த அன்பு கொள்ளவும் அதனால் எங்களது சமயத்தை வளர்த்து நன்மைகளை பெருக செய்து நீர் எங்களுக்கு கருத்துடன் உருவாக்கியதை பரிமாறித்து காத்து கொள்வோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றார் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம். இஸ்ராயலரே கேளுங்கள், நான் உங்களுக்கு கற்றுத்தரும் நியமங்கள் முறைகளின்படி ஒழுகுங்கள். அதனால் நீங்கள் வாழ்ந்து உங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கும் நாட்டுக்கு சென்று அதை உரிமையாக்குவீர்கள். நான் உங்களுக்கு கட்டளையிட்டு சொல்பவற்றோடு எதையும் சேர்க்க வேண்டாம், அதிலிருந்து எதையும் நீக்கவும் வேண்டாம். உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் கட்டளைகளை நான் உங்களுக்கு கற்றுத்தருகிறேன், அவற்றை பின்பற்றுங்கள். நீங்கள் அவற்றை பின்பற்றி நடங்கள். அதுவே மக்களினங்கள் முன்னிலையில் உங்கள் ஞானமும் அறிவாற்றலுமாய் விளங்கும். இந்த நியமங்களை கேள்வியுறும் அனைவரும் உண்மையில் இப்பேரினம் ஞானமும் அறிவாற்றலும் கொண்ட மக்களால் ஆனது என்பர். நாம் குரல் எழுப்பும் போதெல்லாம் நம் கடவுளாகிய ஆண்டவர் நம்மோடு உள்ளார். அவரை போல் மக்களுக்கு மிகவும் நெருங்கிய கடவுளை கொண்ட வேறு பேரினம் ஏதாகிலும் உண்டா? நான் இன்று நேர்மை மிகு சட்டங்களை உங்களுக்கு தந்துள்ளேன். இவற்றை போன்ற நியமங்களையும் முறைமைகளையும் கொண்ட வேறு பேரினம் ஏதாகிலும் உண்டா? ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரேயும் கூடாரத்தில் தங்கிட தகுதி உள்ளவர் யார்? தங்கிட தகுதி உள்ளவர் யார்? ஆண்டவரே உங்கூடாரத்தில் தங்கிட தகுதி உள்ளவர் யார்? தங்கிட தகுதி உள்ளவர் யார்? மாசற்றவரை நடப்போரே, இன்னார் நேரியவற்றை செய்வர். உள்ளமானவர் உம் பேரன்பு
இரண்டாம் வாசகம். திருத்தூதர் யாக்கோப்பு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதரர் சகோதரிகளே, நல்ல கொடைகள் அனைத்தும் நிறைவான வரமெல்லாம் ஒளியின் பிறப்பிடமான விண்ணக தந்தையிடமிருந்தே வருகின்றன. அவரிடம் எவ்வகையான மாற்றமும் இல்லை. அவர் மாறிக்கொண்டிருக்கும் நிழல் அல்ல. தம் படைப்புகளுள் நாம் முதற்கனிகளாகும்படி உண்மையை அறிவிக்கும் வார்த்தையால் நம்மை ஈன்றெடுக்க அவர் விரும்பினார். உங்கள் உள்ளத்தில் ஊன்றப்பட்ட வார்த்தையை பணிவோடு ஏற்றுக்கொள்ளுங்கள். அதுவே உங்களை மீட்க வல்லது. இறை வார்த்தையை கேட்கிறவர்களாக மட்டும் இருந்து உங்களை ஏமாற்றிக் கொள்ள வேண்டாம். அதன்படி நடக்கிறவர்களாயும் இருங்கள். தந்தையாம் கடவுளின் பார்வையில் தூய்மையானதும் மாசற்றதுமான சமய வாழ்வு எதுவெனில், துன்புறும் அனாதைகளையும் கைம்பெண்களையும் கவனித்தலும் உலகத்தால் கரைபடாதபடி தம்மை காத்து கொள்வதும் ஆகும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Alleluia, 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 alleluia. படைப்புகளுள் நாம் முதற்கனிகள் ஆகும்படி உண்மையை அறிவிக்கும் வார்த்தையா நம்மை ஈன்றெடுக்க அவர் விரும்பினார். அல்லேலூயா, 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 Alleluia, 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 ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடு இருப்பாராக. மார்க்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் ஒரு நாள் பரிசேயரும் எருசலேமிலிருந்து வந்திருந்த மறைநூல் அறிஞர் சிலரும் இயேசுவிடம் வந்து கூடினர். அவருடைய சீடருள் சிலர் தீட்டான, அதாவது கழுவாத கைகளால் உண்பதை அவர்கள் கண்டார்கள். பரிசேயரும் ஏன் யூதர் அனைவருமே தம் மூதாதையர் மறைவை பின்பற்றி கைகளை முறைப்படி கழுவாமல் உண்பதில்லை. சந்தையிலிருந்து வாங்கியவற்றை கழுவிய பின்னரே உண்பர். அவ்வாறே கிண்ணங்கள், பரணிகள், செம்புகள் ஆகியவற்றை கழுவுதல் போன்று அவர்கள் கடைபிடிக்க வேண்டிய மரபுகள் இன்னும் பல இருந்தன. ஆகவே பரிசேயரும் மறைநூல் அறிஞரும் அவரை நோக்கி, உம் சீடர் மூதாதையர் மரபுபடி நடவாமல் தீட்டான கைகளால் உணவு அருந்துவது ஏன் என்று கேட்டனர். அதற்கு அவர், வெளிவேடக்காரர்களாகிய உங்களை பற்றிய எசையா பொருத்தமாக இறைவாக்கு உரைத்திருக்கிறார். இம்மக்கள் உதட்டினால் என்னை போற்றுகின்றனர், இவர்கள் உள்ளமோ என்னை விட்டு வெகு தொலைவில் இருக்கிறது.
மனித கட்டளைகளை கோட்பாடுகளாக கற்பிக்கின்றனர். இவர்கள் என்னை வழிபடுவது வீண் என்று அவர் எழுதியுள்ளார். நீங்கள் கடவுளின் கட்டளைகளை கைவிட்டு மனித மரபை பின்பற்றி வருகிறவர்கள் என்று அவர்களிடம் கூறினார். இயேசு மக்கள் கூட்டத்தை மீண்டும் தம்மிடம் வரவழைத்து அவர்களை நோக்கி, நான் சொல்வதை அனைவரும் கேட்டு புரிந்து கொள்ளுங்கள். வெளியே இருந்து மனிதருக்கு உள்ளே சென்று அவர்களை தீட்டுப்படுத்த கூடியது ஒன்றுமில்லை. மனிதருக்கு உள்ளே இருந்து வெளியே வருபவையே அவர்களை தீட்டுப்படுத்தும். ஏனெனில் மனித உள்ளத்திலிருந்தே பரத்தமை, களவு, கொலை, விபச்சாரம், பேராசை, தீச்செயல், வஞ்சகம், காமவெறி, பொறாமை, பழிப்புரை, செருக்கு, மதிகேடு ஆகியவற்றை செய்ய தூண்டும் தீய எண்ணங்கள் வெளிவருகின்றன. தீயவராகிய இவை அனைத்தும் உள்ளத்திலிருந்து வந்து மனிதரை தீட்டுப்படுத்துகின்றது என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, ஒருமுறை ஒரு வயதான ராபி ஏதோ தவறு செய்ததற்காக ரோம் நகரின் சிறைசாலையில் அடைக்கப்பட்டிருந்தார். அவருக்கு ஒரு நாள் பரிசோதிக்கப்பட்ட டாக்டர் சொன்னார், இவருடைய உடலில் நீர் கடுமையாக இருக்கிறது, இப்படியே விட்டால் இந்த வயதானவர் மரித்து விடுவார், அவர் போதுமான நீர் கொடுக்க வேண்டும் குடிப்பதற்கு என்று சொன்னார். அப்பொழுது அங்கு இருந்த சிறைசாலை பணியாளர்கள் ஒவ்வொரு நாளும் சிறையில் இருப்பவர்களுக்கு வேண்டிய அளவு நீர் கொடுக்கின்றோம், அவருடைய உடல் நலத்தை காப்பதற்காக. இவருக்கும் அதே அளவு நீர்தான் கொடுக்கின்றோம், என்ன ஆனதோ தெரியவில்லை என்று சொன்னார்கள். ஆகவே அவர்கள் கூர்ந்து கவனித்து ஒளிந்து பார்த்தார்கள், கொடுக்கப்பட்ட நீரை என்ன செய்கின்றார் இவர் என்று. அப்பொழுது அவர்கள் பார்த்த பொழுது அவர்கள் கண்டடைந்தார்கள், இந்த ராபி ஒவ்வொரு நாளும் குடிக்க கொடுத்த நீரை அவருடைய முத்தாதையரின் மரபுப்படி கை கழுவதும், முகத்தில் தண்ணி தெளிப்பதும், தட்டை கழுவதுமாக குடிக்கிற தண்ணியெல்லாம் வீணாக்கி குடிக்காமல் விட்டுவிட்டார். ஆகவே அன்பார்ந்தவர்களே, இதைதான் இயேசு நமக்கும் இன்றைய வாசங்களில் கூறுகின்றார். நீர் என்ன செய்கின்றீர்? நீர் ஒரு சில நேரங்களில் நினைக்கின்றீர், நான் இதை செய்தால் அதை செய்தால்தான் கடவுளுக்கு அது நல்லதாக தோன்றும், செய்யாவிட்டால் என்னுடைய மனது என்னை குத்தும், ஏனென்றால் கடவுளுக்கு உகந்ததை செய்யவில்லை நான் என்று எண்ணுவீர்கள். இது உண்மை அல்ல. ஆண்டவர் நம்மிடம் கேட்பது நம்முடைய பரிசுத்தத்தையும் நம்முடைய புண்ணியங்களையும் கடவுளுடைய உறவோடு நிலைத்திருக்கிறது. உன்னையும் கடவுளோடும் எவ்வாறு உறவு கொள்கிறீர், இதுதான் முக்கியம். அதை தவறினால் வேறு எதுவும் நமக்கு தேவையன்று. நீயும் கடவுளோடு நல்ல உறவு கொள்பவனாக கடவுள் சொல்வதை கேட்டு கடவுளை உண்மையாக அன்பு செய்து பிறரையும் அன்பு செய்வீரானால் இதுவே பெரிய கட்டளை. ஆகவே கடவுள் நமக்கு கொடுத்திருக்கும் கட்டளைகள் பாரத்தை சுமப்பதற்காக அல்ல, ஆனால் கடவுளுடைய கொடை. எதற்காக? இந்த கட்டளைகள் எல்லாம் கடவுள் கொடுத்திருப்பது நல்வாழ்வு வாழ்வதற்காக. நம்முடைய வாழ்க்கையில் நல்லதையும் கெட்டதையும் அறிந்து
நல்லதை தேர்ந்தெடுத்து கெட்டதை விட்டு விடுவதற்காக. ஆகவேதான் ஆண்டவர் முதல் வாசகத்தில் கூறுவார், நான் உங்களுக்கு கொடுத்திருக்கும் உங்களுக்கு கற்றுத்தரும் நியமங்கள் முறைமைகளிடம் ஒழுங்குகள், அதனால் நீங்கள் வாழ்ந்து உங்கள் முத்தாதையரின் கடவுளாகிய ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கும் நாட்டுக்கு சென்று அதை உரிமையாக்கிக் கொள்வீர்களாக. இவ்வாறு ஆண்டவர் சொல்லும் பொழுது கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடிப்பர் உண்மையாகவே மகிழ்ச்சியோடு உலகத்தில் வாழ்வர். இரண்டாவதாக, ஆண்டவர் நமக்கு வாக்களித்தது அனைத்தும் நம்முடைய வாழ்வில் நிறைவடையும். கடைசியாக ஒரு நாள் நாம் கடவுளோடு உறவு கொண்டு அவரை முகமுகமாக பார்ப்போம். ஆகவே கடவுளுடைய கட்டளைகள் நமக்கு நன்மையை தீட்டுவதற்காக தானே ஒழிய நம்மை அழிப்பதற்காக அல்ல, நம்மீது சுமைகளை சுமப்பதற்காக அல்ல. ஆகவே கடவுள் நமக்கு நல்வழி காட்டவும், உலகத்தில் எப்படி நாம் இந்த தீய வாழ்வை விட்டுவிட்டு கடவுளுக்காக வாழவும், நல்ல விதத்தில் நாம் தீர்மானங்களை எடுத்து மகிழ்ச்சியாயிருக்கவும் கடவுள் நமக்கு இந்த கட்டளைகளை கொடுத்திருக்கின்றார். ஆகவேதான் முதல் வாசகத்தில் மீண்டும் ஆண்டவர் கடைசியில் சொல்வார், நான் உங்களோ மக்களுக்கு மிகவும் நெருங்கிய கடவுளாக இருக்கின்றேன். கடவுளுடைய சட்டங்களை நேர்மையோடு கடைபிடிக்க உங்களுக்கு நான் உதவி அளிப்பேன். இவ்வாறு கடவுள் நம் நெருங்கிய கடவுளாக இருப்பவர். இத்தகைய நெருங்கிய கடவுள் வேறு எந்த தெய்வங்கள் இருக்கின்றன என்று கேட்பார். வேறு எந்த மதத்தில் இருக்கின்றார்கள் கடவுள் அவ்வளவு நெருக்கமாக? அவருடைய கொடுக்கும் கட்டளைகள் ஒவ்வொன்றும் நேர்மையான கட்டளைகள். இதை கடைபிடிப்பவர்களுக்கு கடவுள் வாழ்வளிப்பர் என்று கூறுவார். அமன்பார்ந்தவர்களே, கடவுள் கொடுத்திருக்கும் கட்டளைகளிலும் இரண்டாவதாக ஆண்டவர் சொல்வது, நாம் எதையும் சேர்க்கவும் வேண்டாம், அதில் எதையும் நீக்கவும் வேண்டாம். அடிக்கடி நாம் கடவுளுடைய கட்டளைகள் எடுத்து நமக்கு தேவையானதை சேர்த்து இதுதான் கடவுள் சொன்னார் என்று சொல்லலாம். ஒரு சில நேரங்களில் கடவுளுடைய கட்டளைகளை எடுத்து சிலவற்றை நீக்கிவிட்டு நமக்கு தேவையானதை மட்டும் எடுத்து இதுதான் எனக்கு நல்லதாக தோன்றுகிறது, இதுதான் கடவுள் சொல்லியிருப்பார் என்று நாம் எண்ணுகின்றோம். இல்லை, கடவுள் கொடுத்த சட்டங்களில் எதையும் சேர்க்கவும் வேண்டாம், அதிலிருந்து எதையும் நீக்கவும் வேண்டாம். கடவுள் எப்படி நமக்கு கொடுத்திருக்கின்றாரோ அதை நாம் சரிவரையாக நேர்மையோடு பழக வேண்டும். அப்பொழுதுதான் கடவுள் கொடுத்த வாக்குறுதிகளை நாம் பெறுவோம். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் இதை கடைபிடிக்கவும் நற்செய்தியில் 2 முக்கியமான அறிவுரைகளை நமக்கு அறிவுறுத்துகின்றார். முதலாவதாக, நீர் எதை நம்புகின்றாயோ அதே போல் உன் வாழ்க்கையை பழகு. ஆண்டவர் சொல்வது, இம்மக்கள் உதட்டினால் என்னை போற்றுகின்றார்கள், இவர்கள் உள்ளமோ என்னை விட்டு வெகு தொலைவில் இருக்கின்றது. இவ்வாறு நீர் கடவுளை பற்றி வணங்குவது ஒன்று, உன்னுடைய வாழ்க்கை வாழ்வது இன்னொன்றுமாக இருந்தால் நீர் உன்னையே ஏமாற்றிக் கொள்கின்றாய். கடவுளை நம்புவதும் அவருடைய கட்டளைகளை கடைப்பதும் ஒன்றாய் இருக்க வேண்டும். அத்தோடு நம்முடைய வாழ்வும் அதை போல் பிரதிபலிக்க வேண்டும். சொல்வது ஒன்று, பழகுவது இன்னொன்று. கோயிலில் இருக்கும்போது ஒரு விதமான முகம், வெளியே சென்ற பிறகு இன்னொரு விதமான முகம். கோயிலில் இருக்கும்போது பக்தியாக காணப்படுகின்றோம், பரிசுத்தமாக காணப்படுகின்றோம், கடவுளின் கட்டளைகளை ஒழுகுபவர்களாக காணப்படுகின்றோம். வெளியே சென்றால் போலித்தனமாக வாழ்பவர்களாக இருக்கலாம். ஆகவே கடவுள் நம்மை எச்சரிக்கின்றார்.
உன்னுடைய உதடால் கடவுளை நம்பினால், போற்றினால், அதே உதடோடு நீங்கள் பிறருக்கும் நன்மை செய்ய வேண்டும். இதைதான் முதல் வாசகத்தில் ஆண்டவர் கடைசியிலும் சொல்வார். நீங்கள் உண்மையாக இருக்க வேண்டும், நன்மை செய்ய வேண்டும், ஏழை எளியோர்களுக்கு உதவ வேண்டும். நீ இவ்வாறு இருப்பீரானால்தான் உன்னுடைய வாழ்வானது கடவுளுக்கு உகந்த வாழ்வாக இருக்கும். இரண்டாவதாக கடவுள் கூறும் அறிவுரை என்னவென்றால், எல்லாம் உன்னிடம் இருப்பது உன்னுடைய உள்ளத்திலிருந்து தான் வரும். உன்னுடைய உள்ளம்தான் தூய்மையாக வைத்திருக்க வேண்டும். தூய உள்ளத்தோர் கடவுளை காண்பர் என்று இயேசு மலை பிரசங்கத்தில் சொன்னார். ஆகவே உன்னுடைய உள்ளம் எத்தகையது என்று நாம் பரிசோதிக்க வேண்டும். நீ நல்ல உள்ளம் கொண்டவனாயிருந்தால் உன்னுடைய உள்ளத்தில் பரிவும், அன்பும், பிரஸ்நேகமும், சாந்தமும் இருக்கும். நீர் போலிய உள்ளத்தை கொண்டிருந்தால் ஆண்டவர் கூறுவார், இவை அனைத்தும் பேராசை, கொலை, விபச்சாரம், தீசெயல், வஞ்சகம், காமவெறி, பொறாமை, இத்தகைய கெட்ட ஆசைகளும் இச்சைகளும் உன்னுடைய உள்ளத்திலிருந்து தான் பெறுகிறது. ஆகவே உன்னுடைய உள்ளத்தை தூய்மையாக காத்துக்கொள். நீ சிந்திப்பதை புனித செல்லப்பர் சொல்வார், எதை சிந்தித்தாலும் பெருமையோடு சிந்தி, நல்லதை சிந்தி, உண்மையானதை சிந்தி, நேர்மையானதை சிந்தி என்று சொல்வார். நம்முடைய சிந்தனைகள் நம்முடைய உள்ளத்தை காக்கும். நல்ல சிந்தனைகளோடு இருப்பீரானால் உன்னுடைய உள்ளம் நல்லதாக இருக்கும். கெட்டதாக இருந்தால் இத்தகைய போலி விதமான செயல்கள் செய்ய தூண்டும் உன்னுடைய உள்ளம். எல்லாம் உன்னுடைய உள்ளத்தில் இருந்து பெருகும். ஆகையால் தான் ஆண்டவர் சொன்னார், நீ போய் ஒரு பெண்மணியிடம் விபச்சாரம் செய்வது விபச்சாரம் மட்டுமல்ல, நீ உள்ளத்திலிருந்து உன் கண்களால் இச்சையோடு ஒரு பெண்ணை கண்டாலும் உள்ளத்திலே நீ விபச்சாரம் செய்து விட்டாய். ஆகவே உன் உள்ளம் தூய்மையாக இருக்க வேண்டும், பரிசுத்தமாக இருக்க வேண்டும். கடவுளை நீர் அன்பு செய்வீரானால் உன்னுடைய பார்வையினாலும் உன்னுடைய வாயினாலும் பிறரை பார்க்கும் பொழுதும் நல்ல விதமாக பார்க்க வேண்டும். சொல்வதிருந்தால் நல்லதையே சொல்ல வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு அறிவுறுத்துவார். ஆகவே கடைசியாக ஆண்டவருடைய வாசகத்தில் படிக்க கேட்டோம். ஆண்டவர் மக்கள் கூட்டத்தை மீண்டும் தம்மிடம் வரவழைத்து அவர்களை நோக்கி, நான் சொல்வது அனைத்தையும் கேட்டு புரிந்து கொள்ளுங்கள். இதுதான் ஆண்டவர் வேண்டியது. நான் சொல்வதை எல்லாம் கேளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள். எப்படி ஆண்டவர் சொல்வதை கேட்கவும் புரிந்து கொள்வதும்? முதலில் ஜெபம். மௌனமாக நீர் உட்கார்ந்து ஜெபிக்கும் போதெல்லாம் கடவுள் உனக்கு என்ன சொல்கிறாரோ உன் மனதில் தோன்றும். அதன்படி செயல்படு. மீண்டும் படிக்கும் விவிலியங்களை படிக்கும் பொழுதும் கடவுள் உனக்கு எந்த விதமான செய்தியை கொடுக்கின்றார் என்று புரிந்து கொள். அதன்படி செயல்படு. ஆண்டவருடைய அருளும் ஆசிரும் உன் மீது வரும். ஆகவே அன்பார்ந்தவர்களே, கடவுள் நமக்கு கொடுத்திருக்கும் எல்லா நியமங்களும் அவருடைய மாபெரும் கொடை. எதை காட்டுகிறது? ஆண்டவர் நம்மோடு நெருங்கி இருக்கின்றார் என்பதை காட்டுகிறது. அவர் நம்மை நல்வழியிலும் நேர்மையான வழிகளிலும் நடத்த ஆசிக்கின்றார். அவர் கொடுத்திருக்கும் அன்பில் நாம் நிலைத்திருக்கும்படியாக நம்மை அழைக்கின்றார். அவருடைய வாக்குறுதிகளை நாம் முழுமையாக பெற்று மகிழ்ச்சியோடு இருக்க அவர் விரும்புகின்றார். அவரோடு ஒரு நாள் முகமுகமாக அவரை கண்டு அவருடைய இன்பத்தில் பங்கேற்கவும் ஆசிக்கின்றார். ஆகவே நம்மிடம் இருக்கிறது. இன்னொரு பக்கத்தில் ஆண்டவர் சொல்வார், உன்னிடம் சாவும் வாழ்வும், உன்னிடம் நியமங்களையும் ஒப்பு கொடுக்கின்றேன்.
எதை வேண்டுமானாலும் நீ தேர்ந்து கொள். உன்னுடைய கைகளில் இருக்கிறது. கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடித்து வாழ்வு பெற வேண்டுமா, அதை கடைபிடிக்காமல் மரணம் அடைய வேண்டுமா பாவத்தினால் என்று நாம் தீர்மானிக்க வேண்டும். கடவுள் நமக்கு நல்ல உள்ளத்தை கொடுத்து எப்பொழுதும் நல்ல உள்ளத்தோடு பிறரோடு பழகவும் அன்பு காட்டவும் நற்செயல்கள் செய்யவும் வேண்டிய வரத்துக்காக திருப்பலியில் மன்றாடுவோம். ஆமென். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னிமரியாளிடமிருந்து பிறந்தார். பொந்தியு பிலாத்தியின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகின்றேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகின்றேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன். நிலை வாழ்வை நம்புகின்றேன். ஆமென். பாதகளே, ஆண்டவரிடம் நமக்கு தேவையான எல்லா வரங்களையும் நம்பிக்கையோடு கையளிப்போம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழ்வழிக்கும் இறைவா, என் திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை பிரான்சிஸ், எனது பேராயர் ஏனைய குருக்கள், துறவரத்தார் அனைவரும் தங்களின் அழைப்புக்கு ஏற்றவாறு இறைவனுக்கு உகந்த பணியை செய்ய அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பராமரிக்கும் இறைவா, என் நாட்டு தலைவர்கள், சமூக தலைவர்கள், மக்கள் பணியில் ஈடுபடுபவர்கள் தங்கள் பணி எதுவென சரிவர புரிந்து சுயநலமின்றி மக்களுக்கு தொண்டு புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஜெபிப்போம். அனைத்தையும் படைத்த ஆளும் இறைவா, எங்கள் பணிவான விண்ணப்பங்களை ஏற்றருளும். நாங்கள் என்றும் உமக்கு உண்மையுடனும் பிரமாணிக்கத்துடனும் வாழ உதவி அருளும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். யாம் தரும் காணிக்கையே அன்பாயே பாயாண்டே. அடியோர் யாம் தரும் காணிக்கையே அன்பாயே பாயாண்டே. பாவி என்றென்னை பாராமல் பாவத்தின் தீர்வையை அடையாமல், பாவி என்றென்னை பாராமல் பாவத்தின் தீர்வையை அடையாமல், பரிகாரம் என ஏற்றிடுவாய் பலியாய் உம்மை வாழ்த்திடுவாய். சகோதர சகோதரிகளை நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் இத்திருபலி எல்லாமல் இறைவன் கேட்டதாக்கும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயர் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும்
புனித திருவாயை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, என்றும் புனிதமான இக்காணிக்கை மீட்பளிக்கும் ஆசிரியங்கள் மீது பொழிவதாக. இவ்வாறு அருளடையான முறையில் நிகழும் இப்பலி உமது ஆற்றலால் நிறைவு பெறுவதாக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னிய பாவ நிலையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார். பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலைவாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தையே, அவரும் இடம் விண்ணேற்றம் வந்து வான் வீட்டின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வானதூதர் அணிகளோடும் புனிதர் பெருந்திரளோடும் நாங்களும் சேர்ந்து மது மகிமை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாகிய ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உடைய படைப்புகள் எல்லாம் புகழ்வது தகுமை. ஏனெனிலும் திருமணாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியின் ஆற்றலால் அனைத்தையும் உய்வித்து புனிதப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது திருப்பெயருக்கு தூய காணிக்கை ஒப்பு கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரை உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள காணிக்கைகளை புனிதப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இவ்வாறும் திருமகனாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை நாம் கொண்டாடுகிறோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவிருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி ஆசீர் வழங்கி அதை தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, மரணம் மறை
மரணத்தை அறிக்கை இடுகின்றோம் உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம் ஆண்டவரே நீர் வருமளவும் மரணத்தை அறிக்கை இடுகின்றோம் உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். அவர் மீண்டும் வருவார் என எதிர்நோக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உமது திருவாவையின் காணிக்கை கண்ணோக்கி அருளோம் எமன்றாடுகிறோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருமலமானீர். இவ்வாறும் திருமகனுடைய திருவுடல் திரு ரத்தத்தினால் ஊட்டப்பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவர்களாக விளங்க செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித சூசையப்பர், புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறை சாட்சிய எங்களுடைய பேராலயத்தினுடைய பாதுகாவலி ஆரோக்கிய அன்னை, மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதியுடையவராவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்று உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உமோடு ஒப்போராக்கும் இப்பலி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டுமென மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாக அடியார்களாகிய எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பீட்டர், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெற செய்வீராக. நீர் விரும்பியபடி திருமுன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டுதலுக்கும் கனிவுடன் செவிசாய் தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கள் சிதறிருக்கும் உம்முடைய பிள்ளைகளையும் கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாக வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது மாட்சியால் என்றும் மனநிறைவு அடைவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகுக்கு எல்லாம் நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தை தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். உலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை
நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கும் பேரின்பத்திற்காகவும் எம்மிட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் உமதே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிந்திரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவாவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம்மை அன்பு செய்து நம்மோடு நெருங்கி இருக்க இந்த திரு பரிச்சாரணத்தில் வருகின்றார். இந்த நற்கருணைக்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்வது எனது ஆன்மா நலமடையும். தினம் தோன்றினும் என் வாழ்வு இருள் சூழ்ந்திடும். பிறரன்பை என் பணியில் நான் ஏற்கையில் தந்து உயிர் தந்து வாழ்வாகிடும். இறைவார்த்தையில் இறைவாகுவே, மறைவாழ்விலே இடையாகுவே, வழி தேடும் இனி காக்க. ஆண்டவரே, உமக்கு அஞ்சி நடப்போருக்கு நீர் சேர்த்து வைத்திருக்கும் உமது அருள் எத்தனையோ மிகுதி. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக உணவால் ஊட்டப்பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் இந்த அன்பின் உணவு எங்கள் இதயங்களை உறுதிப்படுத்தி எங்கள் சகோதர சகோதரிகளில் உமக்கு புரியும் பணிபுரிய எங்களை தூண்டுவதாக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தலைப்பணிந்து இறை ஆசிரியை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவன் உங்களை தீமை அனைத்திலிருந்தும் எந்நாளும் அகற்றி உங்கள் மீது தமது ஆசிரியின் கொடைகளை இரக்கத்துடன் பொழிவாராக. அவர் உங்கள் இதயங்களை தமது அருள்வாக்கு ஆர்வம் கொள்ள செய்து அவர்களுடைய கட்டளைகளை கடைபிடித்து அவருக்கு நேர்மையாக வாழ என்றும் உங்களுக்கு மகிழ்ச்சியினால் நிரப்புவார்களாக. இவ்வாறு நீங்கள் நல்லவற்றையும் நேர்மையானவற்றையும் அறிந்தவர்களாய் இறைவனுடைய கட்டளைகளின் வழியில் நடந்து அவருடைய விண்ணகத்தில் ஒரு நாள் மகிழ்ச்சியுடன் இருப்பீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் என்றும் ஆசீர்வதிப்பாராக.
அன்னையின் ஆசிரோடு சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. பெங்களூர் சிவாஜி நகர் புனித ஆரோக்கிய அன்னை பசிலிக்காவின் நவநாட்கள் திருப்பலியை ஒளிபரப்ப உதவியவர் திரு மைக்கேல் குடும்பத்தினர், கூக் டவுன், பெங்களூர்.